Hi friends, welcome to Stay Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். பானிபூரி. இந்த பானிபூரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது நம்ம நாட்டு ரெசிபி இல்லனாலும் ஆனா நம்ம நாட்டுக்குள்ள அவ்ளோ லவர்ஸ் இந்த பானிபூரிக்கு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்குமே பிடிக்கும். பட் ஆனா இந்த டைப் ஆஃப் பானிபூரி என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே நம்ம வீட்லயே ஹெல்தியா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் புளி கொஞ்சம், ஜீரகம் இது மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு. இப்போ நம்ம நல்லா நைஸாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இந்த சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா பூரியெல்லாம் பொரித்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் வடிகட்டி வச்சிங்க இல்லையா, அதில் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ அதுதான் ரசம், ஆனால் தண்ணி நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். அதில் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி வேக வச்சது, கேரட்டு, ஆனியன், கொஞ்சமாக சால்ட்டு, அதில் கொத்தமல்லி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுவும் இருந்துச்சுன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அதை நீங்கள் வேக வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் பொட்டேட்டோ இல்லைன்றதால அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற இருக்கிறத மட்டும் போட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாப்பா சொல்லுவா பாருங்கள். அவளுடைய ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். ஏன்னா கடையில் வாங்கினா இவ்வளோ பியூராக நமக்கு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ரொம்ப அந்த ரசம் அவ்வளோ பிடிச்சிருந்தது பிள்ளைங்களுக்கு. அதை நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாக வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. அந்த புளி சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. புளி கூட கொஞ்சம் வெல்லம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னு தெரியல, பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பானிபூரி லவர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக பாருங்கள் எங்கள் வீட்டில் தினமும் செஞ்சு தர சொல்லி பசங்க கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.